பிக் பாஸ் மூலமா பலராலையும் விரும்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னாலே அது பிரதீப் ஆண்டனி தான். பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துக்கிட்டு இவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்த சில பிரச்சனைகளால் அவர் பாதியிலே வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன்ஸே கிரியேட் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. பிரதீப் ஆண்டனிக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தது அப்படின்னாலே அது டாடா மூவி தான் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு சொல்லி அதிகமான ஸ்பேஸ் கிடைச்சதே பிக் பாஸ் மூலமா தான். பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் அவர் ரொம்ப பாப்புலராக இருந்தார். இந்த நிலையில அவருக்கும் அவங்களோட ரொம்ப நாள் லவ்வருக்கும் நேற்று என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இவரோட என்கேஜ்மெண்ட் சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் தான் நடந்திருக்கு. இவரோட என்கேஜ்மெண்ட் பிக்சரை இவரை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஆனால் 90s கிட்ட ஆனால் எனக்கே பொண்ணு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவரோட என்கேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தவங்களை தான் இப்போ லவ் பண்ணி அவர் மேரேஜ் பண்ண போகிறாரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு யார் அப்படின்னு பலரும் கேட்டுட்டு வராங்க. ஆனால் பொண்ணை பற்றி இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு டீட்டெயிலும் வெளிவரல அப்படின்றனால ஃபேன்ஸ் பலருமே இப்போதைக்கு பிரதீப் ஆண்டனிக்கே என்கேஜ்மெண்ட் ஆனதே போதும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.